ஒரு மனிதன் கபருக்கு போனதன் பின்னாலேயும் அவனுக்கு ஈடேற்றம் தரக்கூடிய ஒரு விடயம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஸனாத்துல் ஜாரியா, உலகத்துல செய்து விட்டு போகக்கூடிய நிரந்தரமான சில விடயங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இதா மாத் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் இன் கதா அமலு, அவனுடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுடும். மௌத்து வரைக்கும் தான் அமல் செய்யலாம், மௌத்துக்கு பின்னால அமல் இல்ல. சொன்னாங்க இல்லா மின் ஸலாஸ், மூன்று விடயங்களை தவிர. ஒன்று சொன்னாங்க சதகத்தின் ஜாரியா, நிலையான தர்மம் செஞ்சிட்டு போய்த்தீராரு. மஸ்ஜிதுகளுக்கோ மதரசாக்களுக்கோ கல்வி நிலையங்களுக்கோ சமூக நிறுவனங்களுக்கோ பிரயோசனம் தரக்கூடிய ஹலாலான விடயங்களை ஈடுபடக்கூடிய ஏதாவது ஒரு நிறுவனங்கள்ல இவர் ஏதோ ஒரு உதவியை செய்துட்டு பேய்த்துகிறாரு, மறைமுகமான தர்மம் ஒன்றை செஞ்சுட்டு பேய்த்துகிறாரு. எந்த தர்மத்தினுடைய பெருமதி கபூர்ல கண்ணு மூடினதன் பின்னாலேயும் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. இரண்டாவது சொன்னாங்க பிரயோசனம் அளிக்கக்கூடிய இல்ம், அறிவு. ஒருத்தர் படிச்சிருக்கிறாரு, 4 பிள்ளைகளுக்கு கல்வியை சொல்லி கொடுத்துட்டு பேய்த்துகிறாரு, ஓதி கொடுத்துட்டு பேய்த்துகிறாரு, 4 விடயங்களை சொல்லி கொடுத்துகிறாரு. இதன் ஊடாக அவங்க அமல் செய்யறாங்க. இந்த அமலும் இவர் கண் மூடுதன் பின்னால இவருடைய கபருடைய ஈடேற்றத்துக்காக வேண்டி இவருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். மூணாவது சொன்னாங்க வவலதின் சாலிஹின் யதுஊ லஹு. இதுல நாங்க எல்லாம் யோசிக்க வேண்டிய விடயம், பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகளை ஒருத்தர் விட்டு செல்வார். வாப்பா வஃபாத்தாகிறதன் பின்னால, மரணிச்சதன் பின்னால, அல்லது தாய் வஃபாத்தாதன் பின்னால உம்மா வாப்பாவை நினைச்சு ஒரு குழந்தை துஆ கேக்குது, உம்மா வாப்பாவுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பிரார்த்தனையும் இவர்களுடைய ஈடேற்றத்துக்கு காரணமாக இருக்கும். இந்த பிரார்த்தனை இவர்களை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு காரணமாக இருக்கும். இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் மிஸ்டேக் விட்டுகிற எண்ணத்துல தெரியுமா? இதுல தான். இதோ தனி தலைப்பு வவலதின் சாலிஹின் யதுஊ லஹு, குழந்தை வளர்ப்பு, பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறது, என்னத்தை கொடுத்து வளர்க்கிறது, எனக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றது. சொல்லு கேட்கிறாங்க இல்ல, தீன் இல்ல, மார்க்கம் இல்ல, தொழுகை இல்ல, இன்னும் இன்னொரு பாவனைகள்ல மாட்டுப்பட்டுகிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து முயற்சித்து கொண்டிருக்கிறது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாத்துக்கும் தீர்வு அல்லாஹ் தஆலா தீன்ல வச்சுக்கிறான். சின்னத்துல இருந்து எப்படி உலக கல்விக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, மத்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, தீனை சொல்லி கொடுக்கறதுல முக்கியத்துவம் கொடுங்க, மார்க்கத்தை படிச்சு கொடுக்கறதுல முக்கியத்துவம் கொடுங்க, நல்ல விடயங்களை படிச்சு கொடுக்கறதுல முக்கியத்துவம் கொடுங்க, ஒழுக்க விழுமியங்களை படிச்சு கொடுக்கறதுல முக்கியத்துவம் கொடுங்க. ஆக முக்கியம் உம்மாக்கும் வாப்பாக்கும் பொறுப்பு இது, பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, பிள்ளைகளுக்காக நேரம் கொடுக்கிறது. மேலானவர்களே, இது லேசா சொட்டு காட்டிட்டு போறேன். இது பெரும் பெரும் தலைப்புகள், தனிய பேச வேண்டிய தலைப்புகள். குழந்தை வளர்ப்புங்கிறது மாத கணக்காக, வருட கணக்காக பேச வேண்டிய ஒரு தலைப்பு தான், எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறது. மேலானவர்களை, இங்க இருக்கக்கூடிய பெரியவங்க இவங்க வாழ்ந்த காலம் வேற. இன்னைக்கு அதே பெட்டனை கொண்டு போயிட்டு பிள்ளைகளை அப்ளை பண்ண பாக்குறாங்க. புள்ள கேக்குது இல்ல, நாம வாழ்ந்த காலம், நாம வாழ்ந்த ஜெனரேஷன் வேற, நம்மட சூழல் வேற, இப்ப பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலும் வேற. மேலான பெரியோர்களே, சகோதரரே, எனவே குழந்தைகள் எப்படி உருவாக்கப்படணும் தெரியுமா? நான் மரணித்து கண்ணை மூடினாலும் அந்த குழந்தையினூடாக என்னுடைய பட்டோலை விரிக்கப்பட்டிருக்கணும். அந்த குழந்தையினூடாக நாளாந்தம் எனக்கு அமல் வந்து சேர்ந்து கொண்டிருக்கணும். இந்த குழந்தையினூடாக எனக்கு சுவர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கணும். இந்த குழந்தைகளை உலகத்துல உருவாக்குங்க. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இது அல்லாஹு தஆலா நாங்க மௌத்தாகி அடக்கம் செய்ததன் பின்னாலும் எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய 3 சந்தர்ப்பங்கள்.